ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த மாலை வேளை பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கின்ற உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆன்லைனிலும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க நமக்கு உதவி செய்யும்படியாய் நாம் இருக்கிற நாம் ஜெபித்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காயுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். நீர் எங்களுக்கு பாராட்டி வருகின்ற உம்முடைய தயவு, இரக்கம், அன்பு, உம்முடைய ஆவியின் நிறைவை நீர் எங்களுக்கு கொடுத்து அந்த ஆவியானவரால் எங்கள் வாழ்வை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எல்லா கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம், நாங்கள் துதிக்கின்றோம். ஆண்டவரே, கடந்த வாரம் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறவர் என்பதை குறித்து வசனத்திலிருந்து ஒரு முக்கியமான வெளிச்சங்களையும் சத்தியங்களையும் கொடுத்து நீர் எங்களை விசுவாசத்தில் பலனடைய செய்து கொண்டிருக்கின்ற தயவிற்காக ஸ்தோத்திரம். இந்த மாலவேளையிலையும் அதனுடைய பகுதி 2ஆம் பாகத்தை உடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் கவனித்து பரிசுத்த ஆவியானவர் இயேசுவினுடைய வாழ்வில் எப்படியாய் கிரியை செய்தீர், இன்றைக்கு சபையில் நீர் எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கின்றீர், ஒரு தனி மனுஷனுடைய வாழ்விலே நீர் எப்படி அசைவாடி கிரியை செய்து கொண்டிருக்கின்றீர் என்பதை குறித்து வேத வசனத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த வேளையை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. உட்காருவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த வாரம் அசைவாடி கொண்டிருக்கின்ற ஆவியானவர் என்கின்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்தோம். ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும். அதாவது பூமியை மறுபடியும் பிறக்க செய்யும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி அந்த ஜலத்திற்குள் இருந்த பூமியை வெளியே கொண்டு வந்தது போல ஒரு குழந்தையினுடைய வாழ்வையும் கூட ஒரு தாயின் வயிற்றிலே அந்த ஜலத்திற்குள் வைத்து அது பூரண வளர்ச்சி அடைந்த பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்து அதை வெளியே ஒரு புதிய சிருஷ்டியாய் கொண்டு வருகிறது போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவரையும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே மறுபடியும் பிறக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த நாமத்தினாலே அந்த நாமத்தை நாம் அறிக்கை செய்யும்படிக்கு நம்முடைய இருதயத்திலே விசுவாசத்தையும் உணர்வையும் கொடுத்து அந்த நாமத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நாமத்தை நாம் அறிக்கை செய்வதன் மூலமாக, இயேசு என்கின்ற நாமத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் மறுபடியும் பிறக்கின்றோம். பிறக்கின்ற நம்மை ஆவியானவர் அப்படியே விட்டுவிடுகிறதல்ல, அவருடைய வார்த்தையாகிய ஞானப்பாலை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடுகளினாலே கிறிஸ்துவை பற்றியதான அந்த வெளிச்சத்தை நமக்கு ஆவியிலே கொடுத்து ஒவ்வொருவரையும் அவர் வளரும்படிக்கு செய்கின்றார், அந்த ஆவியினாலே நிரம்பும்படிக்கு செய்கின்றார். அதாவது அநேக இடங்களிலே கூட்டங்களிலே இந்த வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆவியில் நிறைங்க, ஆவியில் நிறைங்க, ஆவியில் நிறைங்க, உங்களை நிரப்புகிறார், உங்களை நிரப்புகின்றார், ஆவியானவர் நிரப்புகின்றார், நிறைங்க 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 அப்படின்னு நிறைய கூட்டங்களிலே இந்த வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்மால் நாம் நிரம்ப முடியாது, ஆவியானவர் தான் நம்மை நிரப்ப வேண்டும். இதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களையும் என்னையும் நிரப்பிக்கொள்ள நம்மால் முடியாது. நம்மை நிரப்புவதற்காக வேறு ஒருவர் வேண்டும், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசுவின் நாமத்தினால் நமக்கு கொடுக்கப்பட்டு நம்மை நிரப்புகின்றவராய் இருக்கின்றார். உதாரணமாக யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. மரியாள் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே திராட்சரசம் குறைவுபட்டது என்று போய் சொல்லுகின்றாள். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகின்றார். அப்போது நிரப்ப சொல்லுகிறவர் யார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நிரப்ப சொல்லுகிறவர்.
அப்ப யார் நிரப்புகிறார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிரம்புகின்றார். அப்ப நம்மை நிரப்புகின்ற ஒரு நபர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அப்போ ஆவில நேரங்க, ஆவில நேரங்க, ஆவில நேரங்க அப்படின்னா என்னன்னா ஒன்றும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பற்றியதான விளக்கத்தையும் சத்தியத்தையும் அவருடைய அன்பையும் இந்த வேத வசனத்திலிருந்து ஆவியானவர் நமக்கு விளக்கி நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு உதவி செய்து அந்த வசனத்தை நாம் விளங்கி கொள்ளும்படிக்கு நம்முடைய ஆவியிலே ஒரு பெரிய களிப்பையும் உற்சாகத்தையும் நம்முடைய விசுவாசத்திலே ஒரு பெரிய பலனையும் கொடுக்கிறார் அல்லவா. அதைத்தான் ஆவியில் நிரம்புதல் என்று சொல்லுகின்றோம். அப்ப ஆவியில நிரம்புதுன்னா என்னன்னா வேத வசனத்துல நிறைந்திருப்பது, வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தை நாம் அறிந்து கொள்வது, அந்த வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தை நாம் அறிந்து கொண்டு அந்த வேத வசனத்தின்படி நடப்பதற்கு பேர்தான் ஆவியில் நிரம்புதல், ஆவியில் நடத்தப்படுதல் என்று அர்த்தம். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்விலே கற்பத்திலே தோன்றும் முன்னவே அவனை குறித்து ஒரு நோக்கமுடையவராய் இருந்து அந்த கற்பத்தில் அந்த மனுஷனை உருவாக்குகின்றார். உருவாக்கும் பொழுது இந்த ஜலத்திலே வைத்து அந்த அசைவாடுதலை கொடுத்து அந்த அசைவாடுதலின் மூலமாக அந்த கற்பத்தில் இருக்கின்ற கருவானது பூரண வளர்ச்சி அடைந்து அதனுடைய காலத்திலே அது வெளியே வரும்படிக்கு அவர் எப்படி கிரியை செய்கின்றாரோ அது போலதான் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே கொண்டு வரும்படிக்கு காலம் நிறைவேறின பின்பதாக ஸ்திரீயினிடத்தில் பிறக்கும்படிக்கு இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவை மாம்சமாய் கொண்டு வந்தார். இப்போ பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தில் இருந்த இருள் இருந்த பூமியை தேவன் இந்த உலகத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி வெளியே கொண்டு வந்தது போல ஒரு மனுஷனையும் தன்னுடைய தாயினுடைய கற்பத்திலே ஒரு தண்ணீர் சூழ்நிலையிலே இருளின் சூழ்நிலையிலே அந்த ஆழத்திற்குள்ளாக வைத்து அந்த மனுஷனையும் ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் கொண்டு வந்தது போல தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் ஸ்திரீயினுடைய வயிற்றிலே குழந்தையாக இந்த உலகத்திற்கு தேவகுமாரனாக அவர் கொண்டு வந்தவர் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருந்தார் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் கவனித்து ஒரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி இருக்கின்றார், கடைசி காலத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு முக்கியமான சத்தியத்தை இன்றைக்கு பைபிள் ஸ்டடியிலே நாம் படிக்க போகின்றோம். ஹோலி ஸ்பிரிட் இன் ஜீசஸ் லைஃப். இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்விலே பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு கூட தான் எல்லாவற்றையும் செய்தார். பரிசுத்த ஆவியானவரால் கற்பம் தரிக்கப்பட்டார். இந்த உலகத்தில் அவர் இருந்த பொழுது பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே காரியங்களை செய்தார். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். பரிசுத்த ஆவியினால் எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொண்டார். மனுஷருடைய இருதயங்களையும் எண்ணங்களையும் இயேசு கிறிஸ்து எப்படி அறிந்து கொண்டார் என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களினாலே ஞானத்தை உணர்த்தும் அறிவை உணர்த்தும் வசனத்தினாலே அவர் ஆவிகளை பகுத்தறிகின்ற அந்த வரத்தினாலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு கூட எல்லாவற்றையும் அவர் செய்தார். பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவையும் பிரிக்கவே முடியாதுங்க. தேவனுடைய நோக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படிக்கு எல்லாவற்றையும் செய்தவர் அந்த தேவ ஆவியானவர் தான். ஆகவே வேதத்திலிருந்து இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்த ஆவியானவரோடு கூட நெருக்கப்பட்டிருக்கிறார், இணைந்திருக்கிறார் என்பது குறித்து ஒரு சில சத்தியங்களை நாம் வாசிக்க போகின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவதூதன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மரியாளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அப்படின்னா அசைவாடும் என்று அர்த்தம். நிழலிடும் என்று சொன்னால் அசைவாடும் என்று அர்த்தம். இப்போ ஆதியாகமம் 1:2 ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் ஏதோ சும்மா இல்லை, ஏதோ ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என்ன கிரியை செய்கிறார் என்று சொன்னால் அந்த பூமியை ஆழத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படிக்கு அவர் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். அன்றைக்கு அசைவாடின அந்த ஆவியானவர் தான் மரியாளின் பேரிலே வந்து
மரியாள் பேர்ல அசைவாடுகின்றார். மரியாள் பேர்ல அசைவாடும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிக்கப்பட்டார். கன்னி மரியாளுடைய வயிற்றிலே அவர் கற்பம் தரிக்கப்பட்டார். அப்போ கன்னியினுடைய வயிற்றில் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் கற்பம் தரிக்கப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட ஒரு பாத்திரம் மரியாள். அந்த மரியாளுடைய கற்பத்தை அவர் தெரிந்து கொண்டு, அந்த கற்பம் தான் உலகத்திலேயே ரொம்ப மகா பரிசுத்தமான ஒரு இடம் எதுவென்று சொன்னால் கற்பம் என்று சொல்லுவார்கள். ஆகவே தான் கோயில்களிலே கற்ப அறை என்று சொல்லுவார்கள், அல்ல புனித அறை என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த புனித அறை என்று சொன்னால் அந்த மரியாளுடைய கன்னி வயிறானது அல்லது அந்த கற்பமானது தூய்மையாக இருந்தபடியினால அந்த தூய்மையான இடத்துல பரிசுத்த ஆவியானவர் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மாம்ச சாயலாய் கொண்டு வந்து அந்த கற்பத்திற்குள் வைக்கின்றார். அதை செய்தவர் பரிசுத்த ஆவியானவர். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு உதவி செய்தவர் அல்லது உருவாக்கினவர் பரிசுத்த ஆவியானவர். பரலோகத்தில் இருந்து அவரை பூலோகத்திற்கு மனுஷ சாயலாய் கொண்டு வந்தவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அது மாத்திரம் கிடையாதுங்க. அதே லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிக்கப்பட்டு அவர் பிறக்கின்றார். பிறந்த பின்பதாக 8ஆம் நாள் அவர் விருத்த சேதனம் பண்ணப்படுகின்றார். இந்த 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்படும் பிறகு எருசலேமில் உள்ள தேவாலயத்துக்கு கொண்டு செல்லப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். எலிசபெத்தோடு கிரியை செய்கின்றார். எலிசபெத்தினுடைய கற்பத்திலே யோவான் ஸ்நானகனோடு கூட கிரியை செய்கின்றார். அது மாத்திரமல்ல, சிமியோன் என்கின்ற வயதான ஒரு நபரோடு கூட ஆவியானவர் கிரியை செய்கின்றார். அவரை தேவாலயத்திற்கு போகும்படிக்கு ஏவுகின்றார். ஏவினது மாத்திரமல்ல, அங்கே அன்னாள் என்கின்ற 84 வயதுடைய ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாழ்விலும் கூட பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து கற்பம் தரிக்கப்பட்ட பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து பிறந்து 8வது நாள் தேவாலயத்துக்கு கொண்டு செல்லப்படும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் ஆங்காங்கே இருக்கிறவர்களோடு கூட அவர் அசைவாடி இந்த பிறந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து இவர்தான் இஸ்ரவேலின் மீட்பானவர், இவர்தான் இஸ்ரவேலின் ஒளியானவர், இவர்தான் ஜீவனானவர், இவர்தான் பலனானவர், இவர் மூலமாய் தான் பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் நிரந்தரமாய் வாசம் பண்ண போகின்றார். இவர் மூலமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்ப போகின்றார். இவர் மூலமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் விடுதலை செய்ய போகின்றார். இவர் மூலமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் உயிரடை செய்ய போகின்றார். இவர் மூலமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் 120 பேர்ல வந்து அக்கினிமயமான நாவுகளாக இறங்க போகின்றார். இவர் மூலமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் சபையை இந்த பூலோகத்திற்கு உருவாக்கி தரப்போகின்றார். இவர் மூலமாகத்தான் சபையை குறித்ததான வெளிப்பாடுகளை பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு கொடுக்க போகின்றார் என்பதை இந்த வேத வசனத்திலே விளக்கி காண்பிக்கின்றார். இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்விலே பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியமான நபராக இருந்து அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். நல்லா கவனிக்கணும், ஆவியானவர் என்று எழுதுகின்றார். அப்போ அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். அவர் நிரப்பப்பட்ட உடனே எங்க அவர் போகின்றார் என்று சொன்னால், தேவனுடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகின்றார். அந்த வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படும் பொழுது பிசாசினால் 40 நாள் அவர் சோதிக்கப்படுகின்றார். 40 நாள் சோதிக்கப்படும் பொழுது அவர் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். அவர் அங்கே பிசாசினால் சோதிக்கப்படும் போது தேவனுடைய வார்த்தையை பிசாசினிடத்தில் சொல்லுவதை குறித்து நான் வாசிக்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து நிரம்பி இருந்தார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை வேத வசனத்தினால் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி இருந்தார்.
சோதனைக்கென்று அவர் அழைத்து செல்லப்பட்ட பொழுது நிரப்பப்பட்ட வசனமானது பிசாசினிடத்திலே சொல்லப்பட்ட பொழுது பிசாசு தோற்று போனான். பிசாசு அவரை விட்டு விலகி போனான். அப்படி என்றால் ஆவியில் நிறைந்திருத்தல் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வேத வசனத்தில் நாம் வளருவது, வேத வசனத்தில் நாம் நிறைந்திருப்பது பேர்தான் ஆவியில் நிறைந்திருத்தல். இப்ப இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வனாந்தரத்துக்கு ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 40 நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அவர் கொண்டு போகப்பட்ட போது வேத வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞாபகப்படுத்தி விளக்கப்படுத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று பழைய ஏற்பாட்டிலே உபாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து அவருக்கு ஞாபகப்படுத்தி பிசாசை மேற்கொள்ளும்படிக்கு, மாம்சத்தை மேற்கொள்ளும்படிக்கு, பசியை மேற்கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவரை வேத வசனத்தினால் நிரப்பினவர். இன்றைக்கும் உங்களையும் வேத வசனத்தினால் நிரப்ப உண்மையுள்ளவர். உங்களை நான் உற்சாகப்படுத்துறது என்னன்னா, தினமும் வேத வசனத்தை வாசிக்க பழகி கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் பிரிக்க முடியாது. இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரும் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தையையும் பரிசுத்த ஆவியானவரும் பிரிக்க முடியாது. ஏனால் பரிசுத்த ஆவியானவர் தான் வேத வசனங்களை எழுதியவர். The author of the scripture is the Holy Spirit of God. இதை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர். இப்போ இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் பொழுது அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட போது சாதாரண நபராய் போகவில்லை. அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நபராய் அவர் சென்றார். பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிக்கப்பட்டார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டார். அப்படின்னா வார்த்தையினால் கற்பம் தரிக்கப்பட்டார், வார்த்தையினால் நிரப்பப்பட்டார், வார்த்தையினால் நடத்தப்பட்டார். அதே லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, இயேசு கிறிஸ்து ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட தீர்க்கதரிசன வசனத்தை அன்றைக்கு நாசரேத்தூரிலே ஜெபாலயத்திலே போய் அவர் வாசிக்கின்றார். அவர் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்தபடினால், அவர் மேல் இருந்தபடினால அந்த வசனமானது அவரை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது என்கின்ற வெளிப்பாடை அவர் தருகின்றார். அப்போ எப்பொழுதெல்லாம் வேத வசனத்தை வாசிக்கின்றீர்களோ அந்த வேத வசனத்தில் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விளக்கப்படுத்தி காண்பிக்கின்றார். அதை தான் வெளிப்பாடு என்று சொல்லுவோம். அதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாய் மாறுகின்றது. அந்த வெளிப்படுத்தின காரியத்தை உங்கள் மாம்ச கண்களிலே பார்க்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கின்றார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் இன்றைக்கு என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி எழுதுகின்றார். அப்போ இயேசு கிறிஸ்து கற்பம் தரிக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவரால், இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டது பரிசுத்த ஆவியானவரால், இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கென்று தன்னை அவர் அர்ப்பணித்து கர்த்தர் என்னை ஊழியத்தை செய்யும்படிக்கு அவர் அனுப்புகின்றார் என்ற அந்த ஒரு எண்ணத்திற்குள்ளே, அந்த ஒரு வழிநடத்தலுக்குள்ளே வரும் பொழுது அவர் சொல்லுகின்றது, கர்த்தருடைய ஆவியானவர் என் பேரில் இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். அப்போ ஆவியானவரால் ஊழியத்திற்கென்று இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார். அடுத்தது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பரிசுத்த ஆவியானவர், அவர் பேரில் இருந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து மூலமாக ஜனங்களுக்குள் ஜனங்களை கட்டி வைத்திருந்த பிசாசின் கிரியைகளிலேயும் பிசாசினுடைய வல்லமைகளிலிருந்து அவர்களை விடுதலை செய்யும்படிக்கு கிறிஸ்துவை பயன்படுத்தியவர் பரிசுத்த ஆவியானவர். அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி,
எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கிறிஸ்துவை கொண்டு பிசாசுகளை துரத்தின பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு விடுதலை தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். அப்போ ஆவியானவரால் ஊழியத்திற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணியவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டபடியினாலே அந்த பரிசுத்த ஆவியானவரால் தான் பிசாசுகளை துரத்தி, அந்த பரிசுத்த ஆவியானவரால் தான் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்தார். ரோமர் 8:11 சொல்லுகின்றது, அன்றியும் இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்போ இயேசு கிறிஸ்துவை கற்பந்தரிக்க செய்ததும் பரிசுத்த ஆவியானவர் தான். இயேசு கிறிஸ்துவை ஊழியத்திற்கென்று பயன்படுத்தி அபிஷேகம் பண்ணி பயன்படுத்தியதும் பரிசுத்த ஆவியானவர் தான். இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்திற்கு நேராக வார்த்தைகளின் வழியாய் நடத்தியவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது உயிரோடு கூட எழுப்பியதும் பரிசுத்த ஆவியானவர் தான். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து சீஷர்களுக்கு என்ன பண்றாருன்னா 40 நாட்கள் தன்னை உயிருள்ளவராக காண்பித்து சில கட்டளைகளை கொடுக்கின்றார். முக்கியமான பிரதான கட்டளை கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து சொந்தமா எதையும் செய்யல, பிதா சொன்னதை செய்கிறாரு. பிதா சொல்றதை எப்படி இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அறிந்து கொண்டு அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்தது மாத்திரமல்ல, மரித்து பரிசுத்த ஆவியானவரால் உயிரோடு கூட எழுப்பப்பட்டு 40 நாட்கள் தன்னை உயிருள்ளவராக அப்போஸ்தலர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் தன்னை காண்பித்தது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினாலே பிரதான கட்டளையை அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கின்றார். அதுதான் அப்போஸ்தலர் 1:1 வாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையில் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தியோபிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு. இப்போ ஒலிவ மலைக்கு கூட்டிட்டு போறாருங்க. அப்போஸ்தலர்களையும் இயேசுவை விசுவாசித்த மற்ற சீஷர்களையும் கூட்டிக் கொண்டு போய் அங்கே என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியினுடைய உன்னதமானவருடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். சொல்லும் பொழுது அங்கே கட்டளை கொடுக்கின்றார். என்ன கட்டளை கொடுக்கிறார்னா, மத்தேயு 28 கடைசி 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கோ சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், பிரசங்கம் பண்ணி சீஷராக்குங்கள், சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் சொன்ன யாவைகளையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர் பரமேறி செல்லுவதற்கு முன்பதாக இந்த பிரதான கட்டளையை ஒவ்வொரு அப்போஸ்தலருக்கும் சீஷர்களுக்கும் இயேசுவை விசுவாசிக்கின்ற பின்பற்றுகின்ற எல்லாரும் செய்ய வேண்டிய இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பிரதான கட்டளையை அவர் யார் மூலமாய் கொடுத்தார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கொடுத்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே செய்து முடித்தார். சொந்தமா எதுவும் செய்யலைங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால சொந்தமா நம்மால எதுவும் செய்ய முடியாது. சொந்தமா ஏதாவது ஒன்று செய்யணும், அது பரிசுத்த ஆவியானவரால் வந்தது அல்ல. பரிசுத்த ஆவியினால் செய்வது நிலைக்கும், பரிசுத்த ஆவியானவரால் செய்யப்படாதது நிலை நிற்காது, அது அழிந்து போகும். அப்போ இயேசு கிறிஸ்து ஆரம்பித்த அந்த சபை, பரிசுத்த ஆவியானவரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபை என்ற வரைக்கும் பூமியிலே வெளிச்சமாக சாட்சியாக பிசாசுக்கு சவாலாக இருக்கிறது என்று சொன்னால், அது பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறந்த, தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்த, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய சபையானது இன்றைக்கும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாததா இருப்பதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் சபையோடு கூட இருக்கின்றார்.
அப்போது இந்த பிரதான கட்டளை யார் மூலமாக ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கொடுத்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவோ அப்போஸ்தலர் 1:4 வாசிக்கும் பொழுது, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் யோவான் ஸ்நானகன் அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது, இதோ நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கின்றார், அவரே உங்களை ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் அப்படி என்று சொல்லுகின்றார். அப்போ இயேசு கிறிஸ்து தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை, அவரோடு கூட இருந்தவரை, அவரை கற்பந்தரிக்க செய்தவரை, அவரை ஊழியத்திற்கு என்று அபிஷேகம் செய்தவரை, அவரை கொண்டு பிசாசுகளை துரத்தியவரை, அவரை கொண்டு உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரப்போகின்றார். உங்களுக்குள்ளே வரும் பொழுது அவர் தற்காலிகமாக அல்ல, நிரந்தரமாக உங்களோடு கூட இருக்கின்ற, உங்களுக்குள் இருக்கின்ற அச்சாரமாய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சீஷர்களுக்கு யாரை பற்றி சொல்றார்னா, பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்க, எருசலேமில் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் போகிறேன், நான் போவது உங்களுக்கு நலமாக இருக்கும், நான் போய் என்னை போலவே வேறு ஒரு நபரை என்னுடைய நாமத்தினாலே பிதா அனுப்ப போகின்றார். அனுப்ப போகின்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து என்னை எப்படி சகல சத்தியத்திற்குள்ள நடத்தினாரோ, என்னை எப்படி தேற்றினாரோ, என்னை எப்படி பயன்படுத்தினாரோ, என்னை எப்படி பலப்படுத்தினாரோ, அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து வல்லமையாய் உங்களையும் வழிநடத்த, உங்களையும் அவர் பயன்படுத்த, உங்களையும் தேவ ராஜ்யத்திற்காய் அவர் பயன்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்துகின்றார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே கிரியை செய்து கொண்டிருந்தவர், என்ன வரைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கின்றார். அதுதான் அப்போஸ்தலர் 2:4 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவராய் யோர்தானை விட்டு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இங்கே சீஷர்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகின்றார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல் என்று சொன்னால் ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றும்படிக்கு அந்த வசனங்களை நமக்குள்ளே கொண்டு வருவதற்கு பேர்தான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. இப்போ இவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். வெவ்வேறு பாஷைகளில் என்ன பேசினார்னா, தேவனுடைய மகத்துவங்களை குறித்து பேசினார்கள். They were spoke about the mystery of God. தேவனுடைய மகத்துவம், ரகசியம், தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய ரகசியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவே தேவனுடைய ரகசியமாகவும் கிறிஸ்துவே தேவனுடைய மகத்துவமாயும் இருக்கின்றார். அவரை பற்றி தான் அவர்கள் பேசினார்கள். பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பி அங்கே வந்திருக்கிற மக்கள் புரிந்து கொள்ளத்தக்க அவர்களுடைய ஜென்ம பாஷையில் கிறிஸ்துவை பற்றியதான விசேஷங்களை பற்பல பாஷைகளாக ஆவியானவர் இவர்களுடைய நாவுகளிலே கொடுத்து இவர்கள் பேசும்படிக்கு உதவி செய்தவர் பரிசுத்த ஆவியானவர். அன்றைக்கு அசைவாடினவர், இன்றைக்கும் இவர்கள் மேல் அசைவாடி கிரியை செய்தவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு பொழிந்தருளப்பட்டவர், இன்றைக்கும் உங்களையும் ஞான ஸ்நானத்தினாலே நிரப்ப, உங்களையும் அக்கினினாலே நிரப்ப அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். அக்னினா ஒன்றும் கிடையாது, வார்த்தை தான் அக்னிங்க. வார்த்தையில் நிரம்பி இருக்கிறது தான் அக்னியில் நிரம்பி இருக்கிறது. இந்த வாரம் சண்டே ஆராதனையில் ஞாயிற்றுக்கிழமை த ஃபயர் பிகேம் ஃப்ளஷ் என்கின்ற செய்தியை பகிர்ந்து கொள்ளுவோம். இப்போ எப்படி அக்கினி எப்படிங்க மாம்சமாக மாற முடியும்?
அப்படின்னா முடியும். இந்த வாரம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனில் அந்த செய்தியை கேட்டு பாருங்கள். கர்த்தர் அந்த செய்தியை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். இப்போது பரிசுத்த ஆவியானவர் இந்த சீஷர்களை 120 பேரை நிரப்பினார். நிரப்பின பொழுது அவர்கள் ஆவியானவர் தந்தரில் பற்பல பாஷைகளிலே என்ன பேசினார்கள் என்பது தான் முக்கியம். என்ன பேசினார்கள் என்று சொன்னால் தேவனுடைய மகத்துவங்களை குறித்து பேசினார்கள். தேவனுடைய மகத்துவம் என்று சொன்னால் கிறிஸ்துவை பற்றியதான விசேஷம்தான் தேவனுடைய மகத்துவமாயும் தேவனுடைய ரகசியமாயும் தேவனுடைய பொக்கிஷமாயும் கிறிஸ்து மாத்திரமே இருக்கின்றார். ஸோ எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு நம்மை தேவ பிதாவினிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார். அந்த ஸ்லாக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் பெற்றிருக்கின்றோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே. பரிசுத்த ஆவியானவர்கள் என்ன ஒன்றுமே கிடையாதுங்க. there is no church, there is no faith. ஸோ எதுவுமே கிடையாதுங்க பரிசுத்த ஆவியானவர்கள்னா. அவர்கள் மூவரும் இணைந்தே ஒரு மனுஷனுடைய மீட்பிற்காக கிரியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருங்க, அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரை பிதாவினிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவராய் இருக்கின்றார். இப்போ இந்த காரியத்தை சபைக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளவும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இப்போ யார் மூலமாக சேர்க்கிறார்னா கிறிஸ்து மூலமாக சேர்க்கின்றார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சபைக்குள்ள ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுகின்றோம், கிறிஸ்துவை பற்றியதான செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது கிறிஸ்து மூலமாக பிதாவினிடத்தில் சேர்கின்ற ஸ்லாக்கியத்தை சேர்த்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன ஒரு காரியம்னா, இன்றைக்கு கிறிஸ்துவை குறித்து சபைகளில் பேசப்படுவதில்லை. பலவிதமான கதைகள் தான், கட்டுக்கதைகள் தான் பேசுகிறத ஒழிய, கட்டுக்கதைகள் பேசுகிறதுனாலே காதுகளுக்கு அது இனிமையா இருக்கிறபடினால சத்தியத்தை கேட்காமல் கட்டுக்கதைகளை கேட்டு நாம் இன்றைக்கு வசனத்திற்கு மதிப்பு கொடுக்காதவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, சத்திய வசனங்களை நாம் கேட்கும் பொழுது கிறிஸ்துவை பற்றியதான சத்தியங்கள் நம்மை பிதாவினிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் இதைதான் ஒரு மனுஷனுக்கு செய்கின்றார். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வில் பரிசுத்த ஆவியானவர் இவ்வண்ணமாக கிரியை செய்து கொண்டவராக இருக்கின்றார். The spirit message today. இப்போ இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு, என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது குறித்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையிலே ஒரு சில வார்த்தைகளை பேசி உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகின்றேன். அப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 16-17 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22, 16, 17 உங்களுக்காக நானே வாசிக்கின்றேன். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். 17ஆம் வசனத்தில் ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஆதியாகமம் 1:2 ஒழுங்கின்மையும் வெறுமயமாய் இருந்த பூமியின் மேலே, ஆழத்தில் இருந்த இருளில் இருந்த பூமியின் பேரில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி அந்த பூமியை வெளியே கொண்டு வந்த அதே ஆவியானவர் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்திலே வா என்கின்ற வார்த்தையை எழுதி வைத்திருக்கின்றார். அங்கே பூமியை வெளியே வான்னு சொன்னார். இங்கே யாரை வான்னு சொல்கிறார்னா, அந்த பூமிக்குள் இருக்கின்ற இருளுக்குள் இருக்கின்ற மனுஷனை பார்த்து வெளியே வா என்று சொல்லுகின்றார். அப்போ வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான சத்தியம் என்னன்னா, 7 சபைகளுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் தன்னை வெளிப்படுத்தி கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும்
சபையினுடைய குறையை சொல்லி அதிலிருந்து மனம் திரும்பி நீ வெளியே வரும்பொழுது உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கின்றார், உனக்கு மறைவான மன்னவை கொடுக்கின்றார், உன்னை ஒரு தூணாய் மாற்றுகின்றார், உன்னை ஒரு விளக்காய் மாற்றுகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகின்றார். அப்படி சொன்னவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் வெளிச்சமாய் வைக்க விரும்புகின்றார். அந்த இருளில் இருந்து வெளிச்சமாய் வரும்படிக்கு இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை வா என்று அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஊழியத்துக்கு எவ்வளோ ஒற்றுமை பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, என்னை பின்பற்றி வா, கம் அண்ட் ஃபாலோ மீ. வா என்கின்ற வார்த்தையை தான் முதல் சொன்னாருங்க. யோவானுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறாங்க, ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், வந்து பாருங்கள், கம் அண்ட் see, கம் அண்ட் ஃபாலோ, கம் அண்ட் see. வா பின்பற்று, வந்து நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் தங்கிரு. பா என்ன மாதிரியான ப்ரிவிலேஜுங்க. ஒவ்வொருவருக்கும் இதுதான் விருப்பமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து அநேகர் இன்றைக்கு வா என்று கூப்பிடுவாராக. ரட்சிப்புக்கு வா, ரட்சிக்கப்படுவதற்கு வா, ஊழியம் செய்வதற்கு வா என்று உங்களை அழைப்பாராக. இன்னைக்கு அநேகருக்கு ஊழியம் செய்யணும்னா பயங்க. ஏன்னா வருமானம் எப்படி வரும், எனக்கு என் குடும்பம் எப்படி ரன் பண்ண முடியும், பிள்ளைகளை எப்படி ரன் பண்ண முடியும், படிக்க வைக்க முடியும். வந்துட்டா நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படிக்கு பல தியாகம் பண்ணணுமே, பல வேக்கிரம் பண்ணணுமே. நம்ம இப்படி வந்ததுனால ஃப்யூச்சர்லாம் எப்படி இருக்கும், பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சர்லாம் எப்படி இருக்கும், இப்படின்ட்டு நம்ம நிறைய காரியங்களை நம்ம யோசிப்போம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால உலகத்தின் முடிவு பரியந்தும் உங்களோடு கூட இருந்து உங்களை கைவிடாமல் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் உங்களோடு கூட இருந்து அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்த உங்களை பிரகாசிக்க பண்ண அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறாருங்க. அவர் ஒரு பொழுதும் ஒருவரையும் நட்டாற்றில் பாதியில் விடுகின்ற கர்த்தர் அல்ல. உங்களை போஷிக்கிறவர் அவர், உங்களை பயன்படுத்துகிறவர் அவர், உங்களோடு கூட நிரந்தரமாக இருக்கிறவர். அப்போ இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள் அவர் சொன்ன வார்த்தை கம் அண்ட் ஃபாலோ மீ, கம் அண்ட் see. வந்து பாரு, என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகின்றார். பரிசுத்த ஆவியானவரும் அதை தான் சொல்லுகின்றார், வா என்று சொல்லுகின்றார். ஆவியும் மனமாட்டியும் வா என்று சொல்லுகிறார்கள், கேட்கிறவனும் வா என்று சொல்லுவானாக என்று சொல்லுகின்றார். அப்போ இந்த வசனத்தினுடைய விளக்கம் என்னன்னா, வா என்று எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் அழைக்கின்றார். அன்னைக்கு நோவா மூலமாக அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இனி மனுஷனோடு கூட என் ஆவி போராடுவதில்லை என்று சொல்லி நோவா மூலமாக எல்லாரையும் பேழைக்குள்ள வாங்க, பேழைக்குள்ள வாங்க, பேழைக்குள்ள வாங்க, பேழைக்குள்ள வாங்க, பேழைக்குள்ள வாங்க என்று சொல்லி நோவா சொல்லுகிறார். மழை வரப்போகிறது, மழையினால் பூமி அழிக்கப்பட போகிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நோவா தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றவன். கிருபை பெற்ற நோவா எல்லாரையும் அழைக்கிறாருங்க. ஏன்னா அழிவிலிருந்து மீட்கும்படிக்கு எல்லாரையும் அழைக்கிறாருங்க. யாரும் மனம் திரும்பி வரல, மனம் திரும்பி வராதவர்கள் அழிந்து போனார்கள். அதே பரிசுத்த ஆவியானவர் நோவா மூலமாய் அல்ல, கிருபை பெற்ற நோவா மூலமாய் அல்ல, கிருபையாகவே வந்த கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு வா என்று அழைக்கிறார். வருவீர்கள் என்று சொன்னால் அழிவிலிருந்து மீட்கப்படுவீர்கள், அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற தேவ சாயலால் படைத்த ஒவ்வொரு மனுஷனையும் வா என்று அழைக்கின்றார். அதுவே சுவிசேஷமாய் இருக்கின்றது. அப்போ வா என்று எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் அழைக்கின்றார். எப்படி அழைக்கிறார்னா அழுது கூப்பிடுறாருங்க பரிசுத்த ஆவியானவர். He cries out, he cries out come. அவர் அழுது கூப்பிடுறாருங்க, அழுது அழைக்கின்றார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ளம் கொண்டவர். அவர் சத்திய ஆவியானவராக இருந்தாலும் அவர் அன்பு நிறைந்த ஆவியானவராக இருக்கிறார். அந்த அன்பினாலே அவர் அழுது
எல்லாரையும் வா என்று கூப்பிடுகின்றார். ரெண்டு விதமான அழுகை இங்க. ஒன்று விசுவாசிய, அதாவது விசுவாசிக்காதவர்களை அல்லது விசுவாசித்து பின்மாற்றத்துக்கு போனவர்களை வா என்று கூப்பிடுகிறார். அவரை மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை, பரலோகத்தில் இருக்கின்ற மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை, அவரையும் வா என்று கூப்பிடுகின்றார். ஹல்லேலூயா. அப்போ பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களையும், மனம் திரும்பிய பின்மாற்றத்துக்கு போன மனம் திரும்பாத எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றார்னா வா என்று கூப்பிடுகின்றார். ஜனங்களை மாத்திரம் வா என்று கூப்பிடுறது கிடையாதுங்க, கிறிஸ்துவையும் வா என்று கூப்பிடுகின்றார். ஏன்னா கிறிஸ்துவ வரப்போகின்றார். அவர் வான்னு கூப்பிட்டாதான் அவர் வர முடியும். எப்படி வர முடியும் என்று சொன்னா, பிதா எந்த சீசனுக்கு அவரை அனுப்ப சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ அந்த சீசன் படி பரிசுத்த ஆவியானவரும் அழுது குமாரனே வா என்று கூப்பிடுகிறார்கள். அதனால அந்த வசனம் தெளிவாக சொல்லுகின்றது, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. அப்போ கிறிஸ்துவையும் வான்னு கூப்பிடுறாருங்க. விசுவாசத்தில் விழுந்து போனவர்களையும், விசுவாசியாதவர்களையும், பின்மாற்றத்துக்கு போனவர்களையும், மனம் திரும்பாதவர்களையும் வா என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அழைத்து கொண்டிருக்கின்றார். இயேசுவை சபையினிடம் வரும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் அழைக்கின்றார். சபையை இயேசுவினிடத்தில் வரும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் அழைக்கின்றார். இன்றைக்கு அந்த ஊழியத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கின்றார். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை சபைக்கு வரும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் வா என்கின்றார். பின்மாற்றத்துக்கு சென்ற, ரட்சிக்கப்படாமல் இருக்கின்ற, விசுவாசியாமல் இருக்கின்ற மக்களை அழிவிலிருந்து மீட்கும்படிக்கு இயேசுவினிடத்திற்கு வா என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அழைத்து கொண்டிருக்கின்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரா சகோதரி, இயேசுவை விசுவாசித்து ஒருவேளை பின்மாற்றத்துக்கு போயிருந்தா, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை வா என்று கூப்பிடுகின்றார். உன்னை அதே ஆதியின் ஸ்தானத்திலே உன்னை நிறுத்தி உன்னை மகிமைப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். அருமையான ஐயா அம்மா, ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உங்களுடைய பாவத்திற்காக விலைக்கிரயம் ரத்தம் சிந்தி உங்கள் பாவங்களை கழுவி உங்களை மீட்டெடுக்கிற உயிருள்ள தெய்வம்தான் அந்த இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்வாழ்வையும் ஜீவனையும் நித்திய ஜீவனையும் அவர் கொடுக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அந்த தேவனிடத்திற்கு வா என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை அழைக்கின்றார். இப்போ இயேசுவை சபையினிடத்திற்கும் சபையை இயேசுவினிடத்திற்கும் வா என்று பரிசுத்த ஆவியானவர் அழைக்கின்றார். அப்போ அழைக்கும் பொழுது அவர்கள் என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கின்றேன். இதே காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து செய்தாருங்க. யோவான் 7:37 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் பாருங்க என்னிடத்தில் வந்து வா என்று கூப்பிடுறாருங்க. இங்கேயும் வாண்டா, இயேசு கிறிஸ்துவ வான்னு சொல்றாருங்க. அன்னைக்கு பூமியை பார்த்து வெளியே வான்னாரு, இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்றாரு வெளியே வான்னு சொல்றாரு. இருக்கிற சூழ்நிலை விட்டு வெளியே வா, உன்னை தூக்குறாரு வெளியே வா. இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்றாருங்க, யாரையும் கம்பல் பண்ணல, வான்னு கூப்பிடுறாருங்க. வந்து என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை என்ன செய்கிறார் என்று சொன்னால், வெளியே கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள் வைத்து கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற அந்த ஜீவ தண்ணீரை பருக செய்து அந்த தாகத்தை திருப்தி அடைய செய்து அவர்களை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போய் பிதாவினிடத்தில் சேர்க்கும்படிக்கு இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். எபேசியர் 1:13-14 வாசிக்கும் பொழுது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதான சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ உங்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிறவர் யார்னா பரிசுத்த ஆவியானவர் தான்.
கிறிஸ்துவை உங்களுக்குள் கொண்டு வருகிறவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா என்னங்க, ஐயோ இருக்கவே முடியாதுங்க. அவரோடு கூட இணைந்த வாழ்க்கை ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை. நம்மை மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர். அப்போ உங்களை யாருக்குள்ள வச்சு முத்திரை போட்டிருக்கிறார்னா, கிறிஸ்துவுக்குள் வைத்து பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போட்டிருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினால உங்களுக்கு அழிவில்லை, அழிவிலிருந்து நீங்கள் மீட்கப்படுகிறீர்கள். ஏனென்றால் பேழைக்குள் இருந்த நோவாவும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டு மீட்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் எங்கே வைத்தார் என்று சொன்னால் பேழைக்குள் வைத்தால். இன்றைக்கு சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்ட விசுவாசிகளான ஒவ்வொரு விசுவாசியையும் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து வைக்கிறார். அவர்களை காப்பாற்றுகின்றார், அவர்களை அழிவிலிருந்து மீட்கின்றார். கிறிஸ்துவுக்குள் மாத்திரமல்ல, அவர்களையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு போய் சேர்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்துவுக்குள் எங்கே கொண்டு போய் சேர்க்கிறார் என்று சொன்னால் பிதாவின் இடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றார். எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தாங்க செய்கிறார். இந்த இதில் நான் என்கின்றது ஒன்றுமே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஒன்றுமே கிடையாதுன்னு. நான் நீ என்றது வரவே கூடாதுங்க. எல்லாமே அவர்தான் செய்கின்றார். இப்போ 14ஆம் வசனம் பாருங்க, முத்திரைப்படப்பட்டீர்கள். 14ஆம் வசனம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அன்றைக்கு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், அன்றைக்கு ஒரே குடும்பம் மீட்கப்பட்டது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் பூமியானது வெளியே மீட்கப்பட்டு வெளியே வந்தது. நோவாவின் குடும்பம் மீட்கப்பட்டு வெளியே வந்தது. இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து மீட்கப்பட்டு வெளியே வந்தார். அவரை விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் மீட்டெடுக்கின்றார். மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கின்றார். ஷூரிட்டி எப்படிங்க, நீங்க எப்படிங்க மீட்கப்படுவீங்க அப்படின்னு ஷூரிட்டி என்னங்க அதற்கு சாட்சி அப்படின்னா ஆவியானவரே அதற்கு சாட்சியா இருக்கின்றார். உங்களை விசுவாசிக்க பண்ணி, உங்கள் பாவங்களை கழுவி, உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் கொடுத்து, அப்படின்னா என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை கிறிஸ்துவுக்குள் இணைத்து, கிறிஸ்துவை உங்களுக்குள் இணைத்து நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவரே உங்களோடு கூட நிரந்தரமாய் இருந்து உங்களோடு கூட வாழுகின்றவராய் இருக்கின்றார். ஆவியானவரே நீ நல்லவர் சொல்லுங்க. ஆவியானவர் நல்லவர். அடிக்கிறவராகவே காமிச்சிட்டோம் அவரை. அவர் காயம் கட்டுகிறவர், அவர் அழுகின்றவர், அவர் துக்கப்படுகிறவர், அவர் மனஸ்தாபப்படுகின்றவர், அவர் சத்தியத்தை போதிக்கிறவருங்க. சில போதனைகள் நமக்கு சிக்ஷையாக இருக்குமே ஒழிய வலியாக இருக்காது. எதற்காக அவர் சிக்ஷிக்கிறார்னு சொன்னால் நம்மை நித்தியத்தில் பங்கடைவதற்காகத்தான் அவர் சிக்ஷிக்கின்றார். உங்களை அடித்து காயப்படுத்தி, உங்களை தோச்சி காய போட்டு உங்களை அளவச்சு பார்க்கணுன்னு அவருக்கு விருப்பமே கிடையாது. உங்களை பிதாவினிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படிக்கு அவர் உங்களுக்காய் கிரியை செய்கின்ற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அப்போது ஆதியாகமத்தில் சொல்லும் பொழுது அங்கே இருந்து அசைவாடின் ஆவியானவர் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் அசைவாடி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், பூமியை வெளியே கொண்டு வரார், இஸ்ரவேலை வெளியே கொண்டு வரார், இயேசுவை மரணத்திலிருந்து வெளியே கொண்டு வரார், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் வெளியே கொண்டு வந்து எங்கே நடத்துகிறார் என்று சொன்னால் ஜீவ தண்ணீர்கள் உள்ள இடத்திற்கு அவர் நடத்துகின்றார். இஸ்ரவேலை வெளியே கொண்டு வந்து எங்கே நடத்தினார்னா கண்மலையாகிய கிறிஸ்துவினிடத்திற்கு, தண்ணீர் ஜீவ தண்ணீர் இருக்கின்ற கிறிஸ்துவினிடத்துக்கு அவர்களை நடத்தினார். ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் எங்கெங்கெல்லாம் வராரோ அங்கே தண்ணீரை குறித்து எழுதப்பட்டிருக்கும். அப்போது அசைவாடி கொண்டிருக்கின்ற ஆவியானவர் இன்றைக்கும் அவர் அசைவாடி கொண்டிருக்கின்றார். ஸோ கடைசியாக 2 வசனங்களை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்க போகின்றோம். வெளிப்படுத்தல் 2:7 வாசிக்கும் பொழுது ஆவியானவர் இந்த 7 சபைகளுக்கு குறைவையும் நிறைவையும் சொல்லி காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகின்றார். அப்போது 7 சபைகளுக்கு இதே வார்த்தையை தான் சொல்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகின்றார். என்ன சொல்கிறாருங்க? காதுள்ளவன்
கேட்க கடவன் என்று சொல்லுகின்றார். ஆதியாகமத்தில் செய்தது போலவே இப்பொழுதும் அசைவாடி கொண்டிருக்கிறார். சபையை பூரண வளர்ச்சியடைய செய்து மகிமை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா சபைனா யாருன்னா நீங்களும் நானும் தான். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தான் சபை. நம்மை பூரண வளர்ச்சி அடைய செய்து மகிமை அடைய செய்யும்படிக்கு விரும்புகின்றார். பூமி பூரண வளர்ச்சி அடைந்து வெளியே வந்து அதற்குள்ளே இருக்கின்ற விதைகள் எல்லாம் முளைத்து செடிகள், கனிகள், மிருகங்கள், மனுஷன் எல்லாமே அப்படி மகிமையாக உள்ள வந்தது போல, அதுபோல பாவத்தில் இருந்த ஒரு மனுஷனை வெளியே கிறிஸ்துவுக்கு மூலமாய் கொண்டு வந்து அந்த மனுஷனை வளர்ச்சி அடைய செய்து பூரண வளர்ச்சி அடைய செய்து மகிமை அடைய செய்யும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கின்றார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் 7 சபைக்கு என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்பி வா வா வா, கம் என்ற வார்த்தையை தான் சொல்றார். மனம் திரும்பி வா என்ற வார்த்தையை தான் சொல்றார். கடைசியிலும் அதை தான் சொல்றார். ஆதாம் இடத்துல அதான் சொன்னார், வான்னு சொன்ன, எங்க இருக்கிற வா அப்படின்னு தான் சொல்றார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், கம் கம் ஃப்ரம் யுவர் சிச்சுவேஷன், உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து வெளியே வா. கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தை பயன்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். கடைசி ஒரே வசனம் வெளிப்படுத்தல் 14:13 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுதல் அடைவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே போகும். நல்லா கவனிங்க, அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போகும். இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய நாமத்திற்காக நாம் என்னென்ன நற்கிரியைகள் செய்தோமோ அவைகளெல்லாம் நம்மோடு கூட வரும் என்று ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாருங்க. துர்க்கிரியைகள் செய்தால் அதுவும் வருங்க, நற்கிரியைகள் செய்தால் அதுவும் வருங்க. ரெண்டுத்தையும் ஆண்டவர் பேலன்ஸாக தான் எழுதி வைக்கிறாருங்க. ஆனால் நம்ம உயிரோடு கூட எழும்பொழுது கர்த்தருக்குள் மரித்தோம் என்று சொன்னால் நற்கிரியைகள் வரும். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எழுதுறாருங்க. ஆனால் அவங்க தான் பாக்கியவான்கள். அவர்கள் எழும்பொழுது அவர்களோடு கூட என்னென்ன கிரியை வரும்னா, அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரட்சிக்கப்பட்டார்கள் அல்லவா, அதுதான் தேவனுடைய கிரியை. அது அந்த ரட்சிப்பு அவர்களோடு கூட வரும். அவர்கள் இந்த பூமியில் அவருடைய நாமத்திற்காக என்னென்ன காரியம் செய்தார்களோ அந்த கிரியைகளும் நன்மையான கிரியைகளும் அவங்கள ஃபாலோ பண்ணோம். அப்படி செய்யும் பொழுது கடைசியாக எழுதுறாரு, ஆவியானவரும் ஆம் என்றும் திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. ஏங்க நீங்கள் பிறக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே உங்களை யாருன்னு அறிந்து கொள்கிறார். உங்களை உருவாக்கினவரும் அவரே. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு உங்களை உயிரோடு கூட எழுப்புகிறவரும் பரிசுத்த ஆவியானவர். எழும்பும் போது நீங்கள் இளைப்பாறுதல் அடைந்து நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகிறீங்க இல்லையா, அப்போது உங்களுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் உங்களோடு கூட சேர்த்து உங்களை உயிரோடு கூட எழுப்பி உங்களை கூட்டிட்டு வரவரும் பரிசுத்த ஆவியானவர் தாங்க. பிதாவின் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசி மேலே அசைவாடி மனம் திரும்ப செய்து மறுபடியும் பிறக்க செய்து மறுத்து போயிருந்த ஒரு விசுவாசி அவ்விசுவாசியை அல்லது இயேசுவை அறியாத ஒருவரை விசுவாசம் உள்ளவனாக்கி நீதிமானாய் மாற்றி பரலோகத்துக்கு அழைத்து செல்லும்படிக்கு கிரியை செய்கின்றவரும் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் என்ன தெரியுமா சொல்றாருங்க? என்ன சொல்றாருங்க பாருங்க, வாசித்து பாருங்க. ஆவியானவரும் என்ன சொல்றாருங்க? ஆம் என்று சொல்லுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமென், எஸ் அப்படின்னு சொல்றார். என்ன எஸ்ன்னு சொல்லுவார் பரலோகத்தில்? இவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அழிவிலிருந்து காக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டு அவருடைய ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரால் சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்காக ஊழியம் செய்து நற்கிரியைகளை செய்தவர் அப்படின்னு சொல்லி, ஆம் இவர் செய்தவர்னு பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து சாட்சி கொடுத்தால்தான் நீங்கள் பிதாவினிடத்திற்கு போய் சேர முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. சோ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒன்றுமில்லை. ஆகவே ஆவியானவர் பரலோகத்தில்
ஆம் என்று திருவுளம் பற்றுகின்றார். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியை இவர் ரட்சிக்கப்பட்டவர் என்று சொல்லி, நீதிமானாக்கப்பட்டவர் என்று சொல்லி, பாக்கியவான் என்று சொல்லி அவரை உயிரோடு கூட எழுப்பி இளைப்பாறுதலை பிரவேசிக்கும்படிக்கு, ஆம் இவர் கிறிஸ்து மூலமாய் முன்குறிக்கப்பட்டவர், ரட்சிக்கப்பட்டவர், மீட்டெடுக்கப்பட்டவர் என்று அறிமுகப்படுத்துகின்றவர், சாட்சி கொடுக்கின்றவர் பரிசுத்த ஆவியானவர். பவுல் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவராலே அன்றி ஒருவரும் இயேசுவை கிறிஸ்து என்றும் ஆண்டவர் என்றும் அறிக்கை செய்ய முடியாது. ஆகவே அருமையான ஐயா, அம்மா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை வா என்று அழைக்கின்றார். எங்க வர சொல்றார்னா, இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கு வா என்று சொல்லுகின்றார். அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்ட தேவகுமாரன், பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்கள் பாவத்தையும் என் பாவத்தையும் மன்னித்தவர். அந்த இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த ஆவியானவரால் நம்மை ஞானஸ்நானம் பண்ணுகின்றவர். அந்த பரிசுத்த ஆவியானவரால் அழிவிலிருந்து மீட்டுக்கொள்ளும்படிக்கு நம்மை முத்தரிக்கின்றவர். அவரிடத்தில் வரும்படிக்கு உங்களை அழைக்கின்றார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஐயா, அம்மா, அந்த இயேசுவை என் வாழ்க்கையில் சொந்த ரட்சகரா, சொந்த தெய்வமா நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து பொறுப்பெடுத்து என்னை ஆசீர்வதித்து நடக்கட்டும், என்னை பிதாவின் இடத்தில் கொண்டு போய் இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் சேர்க்கட்டும் என்று சொல்லி அந்த நித்திய ஜீவ தண்ணீரை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொன்னீங்கன்னா, எங்கே இருந்தாலும் நீங்கள் அந்த இருக்கிற இடத்துலையே கண்களை மூடி, ஏசப்பா என் வாழ்க்கைக்குள்ளே வந்து என்னுடைய தெய்வமாகவும் என்னுடைய ரட்சகராகவும் என்னுடைய ஆண்டவராகவும் என் வாழ்க்கையில் வந்து என் பாவங்களை மன்னித்து என்னுடைய பிள்ளையாய் மாற்றி என்னை ஆசீர்வதித்து சாட்சியாய் இந்த உலகத்தில் வைத்து என்னை பயன்படுத்தும் என்று கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பயன்படுத்த அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் என்னென்ன காரியங்களை இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்விலேயும், தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்விலேயும், சபையினுடைய வாழ்விலேயும் ஆண்டவரே நீர் செய்து கொண்டிருக்கிறீர் என்கின்ற இந்த வார்த்தையை, சத்தியத்தை இன்றைக்கு நாங்கள் கேட்டு உம்முடைய வசனத்திலிருந்து அறிந்து கொண்டோம். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறவர், கிரியை செய்து கொண்டிருக்கிறவர், இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் எங்கள் சிந்தனையிலேயும், எங்களுடைய மனதிலேயும், எங்களுடைய ஆவியிலேயும், எங்களுடைய வார்த்தையிலேயும், பேச்சிலேயும், எண்ணத்திலேயும், எல்லாவற்றிலேயும் எங்களை மறுரூபம் அடைய செய்து கிறிஸ்துவினுடைய சாயலை எங்களுக்குள்ள உருவாக்குகின்றவர் நீர். எங்களை மறுபடியும் தேவராஜ்யத்தில் பிறக்க செய்கின்றவர் நீர். எங்களை வளர்க்கிறவர், வேத வசனத்தில் வளர்க்கின்றவர் நீர். எங்களை குமாரனை போல அவரிடத்தில் கொண்டு போய் பிதாவினிடத்தில் சேர்க்கிறவர் நீர். உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்விலேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்து உடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றி அவர்களை ஆசீர்வதித்து உமக்காய் உடைய ராஜ்யத்திற்காக இந்த உலகத்தில் அவர்கள் சாட்சியாக இருக்க பயன்படுத்தப்பட நீர் அவர்களை ஆசீர்வதித்து பயன்படுத்தும். எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமருக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த வருகிற சண்டே மாலை ஆராதனை உண்டு, காலை ஆராதனை உண்டு. காலை ஆராதனை 7ஆம் மணி நேரம் அல்லது 7வது மைல், 7th மைல் என்கின்ற வார்த்தையை இந்த 7வது மாதம் கர்த்தருடைய வார்த்தையில் பகிர்ந்து கொள்ளப்படும். மாலை ஆராதனையில் த ஃபயர் பிகேம் ஃப்ளஷ், அக்கினியானது மாமிசமானது என்கின்ற வார்த்தை பகிர்ந்து கொள்ளப்படும். ஒருவேளை அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த வார்த்தையை, இந்த செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஃபார்வர்ட் செய்து அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உங்களை பயன்படுத்தும்படிக்கு உங்களை இடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஒருவேளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஒருவேளை எங்களுடைய சபையை விசிட் பண்ண ஒருவேளை நீங்கள் பிரியமாக இருந்தால் நீங்கள் சபையை விசிட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.